தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர், இரட்டை இலக்கியம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் நசியனூர், சித்தோடு, ராயமாலயம் உள்பட பல பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் MLA தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆற்றல் அசோக்குமாருக்கு திரளான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார், தமிழக இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவதாகவும், அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறினார். திமுக அரசுக்கு பாடம் புகட்டும் வகையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு அரசு பாத்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டம் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இந்த அரசு என்னன்னா எந்த விதமான மக்கள் நலத்திட்டத்தையும் பண்ணல. அது மட்டும் இல்லாது முந்தைய அம்மா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் செய்துவிட்ட எல்லா நலத்திட்டையும் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் இல்ல, லேப்டாப் இல்ல, ஸ்கூட்டி இல்ல, எல்லாமே இல்ல. இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு பவுன் 52,000 விக்குது. திருமண உதவித்தொகை 50,000 கொடுத்தாங்க. எல்லாமே நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு அரசு வந்து விலைவாசி வந்து கட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அது கண்டுக்கிறதே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசி விலை, பருப்பு விலை, பால் விலை, முட்டை விலை, எண்ணெய் விலை எல்லாமே ஏறி போச்சு. அது மட்டும் இல்லாது அரசாங்க தரப்புலையும் பார்த்தா கரண்ட் பில்லு, சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே ஏற்றிட்டாங்க.